பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமான நல்ல வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள், புதிய அபிஷேகம் தேவ சமூகத்திலே வாங்குவதற்கான நேரம்தான் இந்த அதிகாலை வேலை என்று பார்க்கும். இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நடத்துகிறார், நம்மை தாங்குகிறார், நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய இரக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது. நம்முடைய தியானத்துக்காக புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 49-50 வசனங்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது என்று பக்தன் சொல்லுகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. காரணம், கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவர்களை நோக்கி பார்க்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட உங்களுடைய ஜெபங்களை, உங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பண்ணுகிறார். சங்கீதம் 123 2வது வசனத்திலே படிக்கிறோம், இதோ வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போலும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும் என்று சொல்லுகிறார். எங்களுடைய கண்கள் ஆண்டவரே நோக்கி இருக்கும். நீர் இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும் என்று அவன் பக்தன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆம், கர்த்தர் நமக்கு இறங்குகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்படுத்தப்பட்டார்கள். பார்வோன் ஆளோட்டிகளை வைத்து அவர்களை ஓட்டினான், அடித்தான், துன்புறுத்தினான். குறிப்பிட்ட அளவு செங்கல் சுட்டு ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும். எவ்வளவு கடின வேலை பாருங்க. அப்போது அவர்கள் செய்தது என்ன தெரியுமா? கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் அதை கேட்டார். யாத்ராம 2ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள் அதை வாசிக்கிறோம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். நம்முடைய முற்பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கையை தேவன் நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இந்த காலை வேளையில் பல நாட்களாக நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினாரோ அதுபோல இந்த வேளையில உங்களை கண்ணோக்குகிறார். ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலருக்கு பார்வோன் கையிலிருந்து விடுதலை தந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்துருவின் கையிலிருந்து உங்களை விடுவித்து ஆண்டவர் அவருடைய சொந்த ஜனமாக உங்களை நிலைநிறுத்துவார். உங்களுக்காக அவர் ஏக்கம் கொண்டிருக்கிறார். மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான அதிகாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். மற்ற கூட இருந்தீர், நடத்தினீர். இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணோக்கி பார்த்தது போல இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது என்று பக்தன் சொன்னது போல ஆண்டவர் கிரியை செய்யும் வரைக்கும், விடுவிக்கும் வரைக்கும், உம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்கும் வரைக்கும் அவர்கள் கண்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறது. கண்பாரும் இரக்கம் செய்யும். அற்புதமான விடுதலைகளை கட்டளையிடும். ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.